வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் 11ஆம் வகுப்பு விலங்கியல்ல விலங்குலகம் பாடத்திலிருந்து வகுப்பு இருவாழ்விகளை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இருவாழ்விகளை ஆஃபிபியான்னு சொல்கிறோம். இந்த ஆஃபிபியாங்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. ஆஃபினா இரண்டு அப்படின்னும், பயானா உயிர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வகையான விலங்குகள் நீர்லையும் நிலத்துலையும் உயிர் வாழக்கூடிய திறன் பெற்று காணப்படுறதுனால இந்த வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த ஆம்ஃபிபியா விலங்குகள் ஃபஸ்ட்டு நீர்லேருந்து நிலத்துக்கு வந்த முதல் முதுகெலும்பு உடைய 4 கால் விலங்குகளாகும். வகுப்பு ஆம்ஃபிபியாவில் இருக்கக்கூடிய விலங்குகளை பொறுத்த வரைக்கும் பலசெல் விலங்குகளாகவும், இருபக்க சமச்சீருடைய விலங்குகளாகவும், மூவடுக்கு விலங்குகளாகவும், உண்மையான உடற்குழி கொண்ட விலங்குகளாகவும், கண்டங்களுடைய விலங்குகளாகவும், முதுகுநான் பெற்ற விலங்குகளாகவும் இருக்குது. இந்த வகையான விலங்குகளோட உடல் வெப்பம் சூழ்நிலைக்கேற்ப மாறும். சூழ்நிலையில் வெப்பம் குறைஞ்சிது அப்படின்னு கேட்டால் ஸோ தன்னோட உடல் வெப்பநிலையும் அதற்கேற்ற மாதிரி மாற்றிக்கும். சூழ்நிலையில் வெப்பம் அதிகமாச்சுன்னா ஸோ தனது உடல் வெப்பநிலையை அதிகரிச்சுக்கும். ஸோ இந்த வகையான விலங்குகளை நம்ம குளிர் ரத்த விலங்குகள், அதாவது ஆங்கிலத்தில் பைக்ளோதெர்ம்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதோட சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ குளிர் உறக்கம் மற்றும் கோடை உறக்கத்தை மேற்கொள்ளும். ஸோ உடல் வெப்பநிலை என்னதான் கோடை காலம் மற்றும் குளிர்காலத்தில் சூழ்நிலைக்கேற்ப மாறினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் தன்னோட உடல் வெப்பநிலையை மாற்றிக்க முடியும். அதிக அளவு வெப்பம் சூழ்நிலை நிகழும் பொழுதும் அல்லது குறைந்த அளவு வெப்பம் சூழ்நிலை நிகழும் பொழுதும் இவங்க கோடை உறக்கம் மற்றும் குளிர் உறக்கத்தை மேற்கொள்கிறார்கள். அப்போ இந்த வகையான விலங்குகளை நம்ம பைக்ளோதெர்மிக் அனிமல், அதாவது குளிர் ரத்த விலங்குகள்னு சொல்கிறோம். ஆம்ஃபிபியாவில் இருக்கக்கூடிய விலங்குகளின் உடல்களை நம்ம தலை மற்றும் உடல் அப்படின்னு இரண்டாக பிரிக்கிறோம். இதில் வால் கிடையாது. ஒரு சில விலங்குகளில் வால் பெற்றும் காணப்படும். தோலில் இருக்கக்கூடிய சுரப்பிகள்னால தோல் ஈரமாகவும் வழவழப்பாகவும் காணப்படும். ஒரு சில விலங்குகளில் சுரப்பிகள் காணப்படாது. அவ்வாறு இருக்கக்கூடிய விலங்குகளோட தோல் பார்த்திங்கன்னா சொரசொரப்பாக காணப்படும். ஸோ அடுத்தது உணர்வுறுப்புகள். உணர்வுறுப்புகளை பொறுத்த வரைக்கும் கண்கள் இருக்குது. கண்களில் நிக்டிடேட்டிங் சவ்வு பாதுகாப்பாக இருக்குது. நிக்டிடேட்டிங் சவ்வுக்கு மேலே கண் இமைகள் காணப்படும். இதுக்கு முன்னாடி இருந்த வகுப்பு மீன்களில் கண் இமைகள் காணப்படாது. கண் இமைகள் பெற்றிருக்கிறது இதோட ஒரு சிறப்பு பண்பு. அடுத்தது காது. காதில் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் புறச்செவி, நடுச்செவி, அகச்செவி அப்படின்னு 3 பிரிவாக பிரிக்கிறோம். புறச்செவிக்கும் நடுச்செவிக்கும் நடுவில் டிம்பானிக் மெம்பரேன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டிம்பானிக் மெம்பரேன் இருவாழ்விகளில் வெளிப்புறத்திலே இருக்கிறதுனால இந்த டிம்பானிக் மெம்பரேன் காதாக செயல்படும். ஸோ ஆம்ஃபிபியெல்லாம் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு ஈரிணை கால்கள் காணப்படும். ஸோ கால்களை கொண்டு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்கிறாங்க. ஆம்ஃபிபியாவில் இருக்கக்கூடிய விலங்குகள் 3 வகையான முறையில் சுவாசிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தோல் மூலமாக சுவாசிக்கிறது. ஸோ நீரில் இருக்கிறப்ப தோல் மூலமாக சுவாசிக்கிறாங்க. நிலத்தில் இருக்கிறப்ப செவுள் மூலமாக இளம் உயிரிகள் நிலையில் சுவாசிக்கிறாங்க. முதிர் உயிரியாக இருக்கிறப்ப நுரையீரல் மூலமாக சுவாசிக்கிறாங்க. ஸோ கோடை உறக்கம் குளிர் உறக்கம் மேற்கொள்ளும் பொழுது நுரையீரல் சுவாசத்தை நிறுத்திட்டு அவங்க நிலத்திலையுமே கூட தோல் மூலமாக சுவாசிக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் வாய்க்குழி சுவாசம்னு ஒன்று இருக்குது. வாய்க்குழியில் இருக்கக்கூடிய இரத்த தந்துகிகள் மூலமாகவும் அவங்க சுவாசிப்பாங்க. ஸோ ரத்த ஓட்ட மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மூடிய ரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுது. ரத்த ஓட்ட மண்டலத்தில் இதயம், இரத்த குழாய் மற்றும் இரத்தம் காணப்படுகிறது. இரத்தம் இரத்த குழாயினுள் ஊடாக செல்கிறது. இதயத்தை பொறுத்த வரைக்கும் 3 அறைகள் இருக்குது. மேற்புற அறைகள் 2 அறைகள், அதுக்கு பேர் ஆரிக்கல்னு பேர். கீழ்ப்புறத்தில் ஒரே ஒரு அறை இருக்குது, இதுக்கு வென்ட்ரிக்கல்னு பேர். மேற்புற அறைகள் தனித்தனியாக ஆக்சிஜன் அற்ற மற்றும் ஆக்சிஜன் உள்ள இரத்தத்தை பெறும். இரண்டுமே 2 அறைகளிலிருந்தும் வென்ட்ரிகல்கள் ரத்தத்தை பெறும். ரத்தமானது இங்கு கலக்கப்படுகிறது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பிளட்டை நம்ம மிக்ஸ்டு பிளட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மிக்ஸ்டு பிளட்டு தான் பல்மனரி சர்க்குலேஷன்லேயும் சிஸ்டமிக் சர்க்குலேஷன்லேயும் போகுது. ஸோ இவர்களது உடலில் வளர்ச்சிதை மாற்ற கழிவுப் பொருளாக யூரியா உருவாகுது. யூரியாவை வெளியேற்றதுனால இந்த வகையான விலங்குகளை நம்ம யூரியோடெலிக் அனிமல், யூரியாவை வெளியேற்றக்கூடிய விலங்குகள்னு சொல்கிறோம். ஸோ இவங்கள்ட்ட மீசோநெஃப்ரிக் கிட்னி இருக்கிறது ஒரு சிறப்பு பண்பு. இளம் உயிரிகளில் இந்த மாதிரி மீசோநெஃப்ரிக் கிட்னி காணப்படுது. இந்த இளம் உயிரிகள் வளர்ந்து முதிர்ச்சி அடையும் பொழுது மீசோநெஃப்ரிக் கிட்னியானது மெட்டாநெஃப்ரிக் கிட்னியாக மாறுகிறது. ஸோ மீசோநெஃப்ரிக் கிட்னிங்கிறது ஒரு குறைவான செயல்பாடுடைய ஒரு எளிய அமைப்பாக இருக்கும். மெட்டாநெஃப்ரிக் கிட்னிங்கிறது ஸோ திறம்பட செயல்பட்டு இந்த கழிவு நீக்க பொருட்களை வெளியேற்றும் அமைப்பாக முதிர் உயிரிகளில் காணப்படுது. ஸோ ஆம்ஃபிபியன்கள் அனைத்தும் ஒரு பால் உயிரிகளாக இருக்கிறாங்க. ஆண் பெண் தனித்தனி. ஆண் ஆணின செல்லையும் பெண் பெண்ணின செல்லையும் உருவாக்கும். ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் இணைந்து கருமுட்டை உடலுக்கு வெளியில் உருவாகிறதுனால இந்த வகையான கருவுறுதலை நம்ம புறக்கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். புறக்கருவுறுதல் எங்கே நடைபெறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீரில் நடைபெறுது. இருவாழ்விகளோட முக்கிய பண்பு நீரிலும் நிலத்திலும் உயிர் வாழ்கிறது தான். இவங்க நீரை முக்கியமாக எதுக்கு சார்ந்திருக்கிறாங்கன்னா கருவுறுதலுக்கு சார்ந்திருக்கிறாங்க. ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் இணையக்கூடிய இடம் நீர் சூழ்நிலையாக இருக்குது. அதனால் இவங்க நீரை சார்ந்திருக்கிறதுனால நீர்லையும் நிலத்திலையும் வாழக்கூடிய தகவமைப்பு பெற்று காணப்படுறாங்க.
இருவாழ்விகள் அனைத்தும் முட்டையிடுபவையாக இருக்கிறாங்க. முட்டையை பொறுத்த வரைக்கும் கால்சியத்தினால ஓடு இருக்காது. அதனால் இந்த வகையான முட்டைகளை நம்ம நான் கிளீடாக் எக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கருமுட்டை வளர்ச்சி அடைந்து இளமுயிரி தோன்றுது. இளமுயிரியை லார்வான்னு சொல்கிறோம். லார்வா பல வளர்ச்சி நிலைகளை கடந்து பெற்றோரின் அமைப்பை ஒத்து காணப்படுது. இப்படி பல வளர்ச்சி நிலைகளை நம்ம என்ன சொல்கிறோம்னா மெட்டமார்பாசிஸ், அதாவது வளர்வுரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வளர்வுரு மாற்றமும் இந்த ஆஃபிபியன் விலங்குகளில் காணப்படுது. ஆஃபிபியன்களுக்கு எடுத்துக்காட்டு பியூவோ தேரை, ரானா தவளை, ஹைலா மரத்தவளை, சாலமேண்ட்ரா சாலமேண்டர், இக்தியோஃபிஸ் கால்களற்ற இருவாழ்வி. என்ன மாணவர்களே, இருவாழ்விகளை பற்றின கான்செப்டை பார்த்தோம். வாங்க அதை சார்ந்த சில வினாக்களையும் விடைகளையும் அதற்கான விளக்கங்களையும் பார்க்கலாம். வாங்க வினாக்குள்ளே போகலாம். ஸோ வினா எண் 1, கீழ்கண்டவற்றுள் எது உண்மையான இருவாழ்வி அல்ல? உண்மையான இருவாழ்வி அல்லன்றத கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாலமேண்டர், ரெண்டாவது தேரை, மூணாவது ஆமை, நாலாவது தவளை. ஃபஸ்ட்டு சாலமேண்டர். சாலமேண்டர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பள்ளி மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு அது ஊர்வன இனம்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் அதில் அது ஊர்வன இனம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட தோலில் சுரப்பிகள் காணப்படும். சுரப்பிகள் காணப்படுறதுனால அந்த சுரப்பிகள் சுரக்கக்கூடிய பொருளால் அந்த தோல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழவழன்னு இருக்கும். ஸோ அது இல்லாமல் அவங்க இடக்கூடிய முட்டைகள் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கிளீடாக் எக், அதாவது ஓரற்ற முட்டைகளை அவங்க ஏறுறாங்க. ஸோ இந்த பண்புகள் அனைத்தும் இருவாழ்விகளுடையது. அதனால் இந்த சாலமேண்டருங்கிறது இருவாழ்வி தான். சாலமேண்டரில் என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா செதில்களும் ஓடுடைய முட்டைகளும் இறது கிடையாது. ஸோ அதனால் அதை நம்ம இருவாழ்வின்னு சொல்கிறோம், ஊர்வனன்னு சொல்கிறது கிடையாது. ஸோ ரெண்டாவது தேரை. தேரைங்கிறது பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தவளை மாதிரி இருக்கும், மேலே சொறி மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து தேரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தேரையும் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருவாழ்வி தான். ஸோ அடுத்தது ஆமை. ஸோ ஆமை வந்து தண்ணியிலையும் இருக்கும் தரையிலையும் இருக்கும். ஆமையோட உடலில் இருக்கக்கூடிய தோலில் செதில்கள் காணப்படும். ஆமை இடக்கூடிய முட்டைகளில் கால்சியத்தெல்லாம் ஓடும். உடலில் செதில்கள் காணப்படுவதும் ஊர்வன இனத்தின் பண்பு. அதனால் ஆமை வந்து ஊர்வன இனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தவளை. தவளை பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு இருவாழ்வி தான். தண்ணியிலையும் இருக்கும் தரையிலையும் இருக்கும். செதில்கள் இருக்காது, ஓடுடைய முட்டைகளை இடாது, ஓடற்ற முட்டைகள் நான் கிளீடாக் எக் இடுது. அதே மாதிரி தோல் வந்து வழவழப்பாக இருக்கும். காரணம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுரப்பிகள் காணப்படும். ஸோ அதனால் இதுவும் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருவாழ்வி தான். ஸோ கொஸ்டின் வந்து கீழ்கண்டவற்றுள் எது உண்மையான இருவாழ்வி அல்ல அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதை பொறுத்து நமக்கு ஆமை வந்து ஒரு உண்மையான இருவாழ்வி அல்ல, அது வந்து ஊர்வன இனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கீழ்கண்டவற்றுள் எது உண்மையான இருவாழ்வி அல்ல, இதற்கான விடை பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமைங்கிறது சரியாக இருக்குது. ஸோ வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ கீழ்கண்டவற்றுள் திறந்த இரத்த ஓட்ட மண்டலம் அற்றவை. ஸோ கொஸ்டின் வந்து திறந்த இரத்த ஓட்ட மண்டலம் அற்றவைன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் இருக்கணும். ஸோ இதுதான் கொஸ்டின்னு. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் தவளையின் தலைப்பிரட்டை, இரண்டாவது இறால், மூன்றாவது லெப்பிஸ்மா, ஸோ நான்காவது கரப்பான் பூச்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இறால், லெப்பிஸ்மா, கரப்பான் பூச்சி இந்த மூன்றுமே எந்த தொகுதியில் வரக்கூடிய விலங்குகள்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ இறால் கணுக்காளிகள், லெப்பிஸ்மாங்கிறது புத்தக பூச்சி சில்வர் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய பூச்சி. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் பூச்சிங்கிறது கணுக்காளியில் வரக்கூடிய ஒரு விலங்கு. மூன்றாவது கரப்பான் பூச்சி. ஸோ இந்த மூன்றுமே பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கணுக்காளியில் வரக்கூடிய விலங்குகள். இந்த கணுக்காளியில் இருக்கக்கூடிய பண்பு, அதாவது இரத்த ஓட்ட மண்டலத்தை பொறுத்து கணுக்காளிகளில் மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் இருக்குமா அல்லது திறந்த இரத்த ஓட்ட மண்டலம் இருக்குமான்னு பார்த்தோம்னா மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் இருக்காது, திறந்த இரத்த ஓட்ட மண்டலம் தான் இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திறந்த இரத்த ஓட்ட மண்டலம் கொண்டு காணப்படுது. இது மட்டும்தான் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் கொண்டு காணப்படுது. அப்போ அதற்கான விடையை நம்ம இதை சூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம விடை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கீழ்கண்டவற்றுள் திறந்த இரத்த ஓட்ட மண்டலம் அற்றவை எது? அதற்கான விடை பார்த்திங்கன்னா தவளையின் தலைப்பிரட்டை. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தவளையின் கருவளர்ச்சியில் கருக்கோளத் துளையானது கீழ்கண்ட எந்த உறுப்பாக மாறுகிறது? பொதுவாக கருக்கோள வளர்ச்சியில் கருக்கோளத் துளை ஒன்று வரும். இந்த கருக்கோளத் துளை என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வாயாக மாறும், இல்லைன்னா மலப்புழையாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கருக்கோளத் துளை வாயாக மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம புரோட்டோஸ்டோமியா அப்படின்னு வகைப்படுத்துவோம். அல்லது அந்த கருக்கோளத் துளை மழப்புழையாக மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை டியூட்ரோஸ்டோமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் தவளை வந்து டியூட்ரோஸ்டோமியா அப்படிங்கிற வகையில் வருது. அப்போ டியூட்ரோஸ்டோமியானா கருக்கோளத் துளை என்னவா மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மழப்புழையாக மாறுது. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம தவளையின் கருவளர்ச்சியில் கருக்கோளத் துளையானது கீழ்கண்ட எந்த உறுப்பாக மாறுகிறதுங்கிறதுக்கான ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலப்புழை அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கலாம். கருக்கோளத் துளை செவிப்பறையாகவோ அல்லது நாசித்துளையாகவோ கண்டிப்பாக மாறுறது கிடையாது. ஸோ கருக்கோளத் துளை ஒன்று வாயாக மாறணும் அல்லது மலப்புழையாக மாறணும். வாயாக மாறுச்சுன்னா புரோட்டோஸ்டோமியா, அல்லது மலப்புழையாக மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டியூட்ரோஸ்டோமியா. அப்போ தவளையை பொறுத்த வரைக்கும் டியூட்ரோஸ்டோமியா விலங்குங்கிறதுனால நம்ம மலப்புழையை தேர்ந்தெடுத்துருக்கிறோம். வாய் எப்போ தவறாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம விடை சரியாக இருக்கான்னு செக் பண்ணலாம்.
ஸோ தவளையின் வளர்ச்சியில் கருக்கோளத் துளையானது கீழ்கண்ட எந்த உறுப்பாக மாறுகிறதுங்கிறதுக்கான ஆன்சர் மழைப்புழைங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இருவாழ்விகள் எப்படி சுவாசிக்கின்றன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இருவாழ்விகள் தண்ணியிலையும் உயிர் வாழ்கிறாங்க, தரையிலையும் உயிர் வாழ்கிறாங்க. தரையில் இருக்கிறப்ப நுரையீரல் சுவாசம் மேற்கொள்கிறாங்க, தண்ணியில் இருக்கிறப்ப வாய்க்குழி சுவாசம் மற்றும் தோல் சுவாசத்தை மேற்கொள்கிறார்கள். ஸோ எல்லாம் உயிரியாக இருக்கிறப்ப நுரையீரலுக்கு பதிலாக அவங்க கிட்ட செவுள் இருக்கும், செவுள் மூலமாக அவங்க சுவாசிக்கிறாங்க. இதை பொறுத்து நமக்கு நுரையீரல் சுவாசம் இருக்குது, தோல் சுவாசம் இருக்குது, வாய்க்குழி சுவாசம் இருக்குது, இளம் உயிரிகளில் செவுள் சுவாசமும் இருக்குது. அப்போ 4 விதத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருவாழ்விகள் சுவாசிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுவே நீங்கள் கோடை உறக்கம் குளிர் உறக்கம் மேற்கொள்கிறப்ப தரையிலையும் கூட என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோல் சுவாசத்தை மேற்கொள்ளும். ஸோ அதை பொறுத்து நம்ம இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து தோல் வழியாக கண்டிப்பாக சுவாசிக்குது. நீரில் இருக்கிறப்ப தோல் வழியாக சுவாசிக்குது. தரையில் இருக்கிறப்ப கோடை உறக்கம் குளிர் உறக்கம் அப்போ தோல் வழியாக சுவாசிக்குது. ஸோ அடுத்தது செவுள் வழியாக. ஸோ இருவாழ்விகளோட இளம் உயிரிகள் செவுள் பெற்று காணப்படும். அப்போ செவுள் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருவாழ்விகள் சுவாசிக்குது. ஸோ அடுத்தது நுரையீரல் வழியாக சுவாசிக்கிறது. தரையில் இருக்கிறப்ப முதிர் உயிரிகள் நுரையீரல் வழியாக சுவாசிக்குது. ஸோ அடுத்தது ஏ, பி மற்றும் சி. ஸோ இதை பொறுத்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருவாழ்விகள் எப்படி சுவாசிக்கின்றன? தோல் வழியாகவும் சுவாசிக்குது, செவுள் வழியாகவும் சுவாசிக்குது, நுரையீரல் வழியாகவும் சுவாசிக்குது. ஸோ இதை பொறுத்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ, பி மற்றும் சி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குது. வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இருவாழ்விகள் எப்படி சுவாசிக்கின்றனங்கிறதுக்கு தோல் வழியாக, செவுள் வழியாக, நுரையீரல் வழியாக 3 வழியாகவுமே சுவாசிக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டினை பொறுத்து ஆன்சர் ஏ, பி மற்றும் சிங்கிறது சரியாக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இருவாழ்விகளின் உடல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஸோ இருவாழ்விகளோட உடல் பார்த்திங்கன்னா தலை மற்றும் உடல் அப்படின்னு 2 பகுதியாக பிரிச்சிருக்கிறோம். ஒரு சில விலங்குகள் வால் இருக்கலாம், ஒரு சில விலங்குகளில் வால் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இருவாழ்விகளோட உடலை நம்ம 2 வகையாக வகைப்படுத்துகிறோம். தலை, உடல் அப்படின்னு மட்டும்தான் வகைப்படுத்துகிறோம். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 அப்படிங்கிறது சரியாக இருக்குது. ஸோ 1, 3, 4 அப்படிங்கிறது தவறாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இருவாழ்விகளின் உடல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுங்கிறதுக்கு 2ங்கிறது சரியான விடையாக இருக்குது. என்ன மாணவர்களே, இன்றைக்கி நாம் இருவாழ்விகள் பற்றின கான்செப்ட்டு, அதற்கான கேள்விகள், விடைகள் மற்றும் விளக்கங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த காணொலியில் வேறு ஒரு கான்செப்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.